சிறப்புறு மணியே செவ்வாய் தேவி குறைவிலா அருள்வாய் குணமுடன் வாழ மங்களச் செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு. ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ருண ரோக விமோச்சன பிரதோஷம். பொதுவாகவே பிரதோஷ வழிபாடு பிரச்சனைகளை தீர்க்கும். இந்த ரிண விமோச்சன பிரதோஷம் நோய் மற்றும் கடன் பிரச்சனைக்கு தீர்வாக அமைகிறது. ரிணம் என்றால் கடன். கடன் பிரச்சனையால் இன்றைக்கு பலரும் தத்தளிக்கின்றனர். கடன் என்பது நிதி கடனை மட்டும் குறிக்கவில்லை. நமது தர்மப்படி மாத்திரு கடன், பித்ரு கடன், தேவ கடன், ரிஷி கடன், மனுஷ கடன் என்பதையும் குறிக்கிறது. இன்று செவ்வாய் பிரதோஷத்தில் அங்காரகனை வழிபட அங்காரக பகவான் நமது நிதி கடனை மட்டும் தீர்க்காமல் அனைத்து கடன்களையும் கட்டுப்படுத்துகிறார். செவ்வாய்க்கிழமை பிரதோஷ வேளை புதன் மற்றும் சந்திரன் ஹோரையில் அமையும். இந்த வேளையில் செய்யும் பிரதோஷ வழிபாடு முருகப்பெருமானின் அருளை பரிபூரணமாக பெற்றுத்தரும். ஜாதகத்தில் செவ்வாய் பகவானின் நிலையால் ஏற்படும் பாதகங்கள் நீங்கும். செவ்வாயின் அருள் பரிபூர்ணமாக கிடைப்பதால் நோய் மற்றும் கடன் பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். தீராத கடன்களும் தீரும். பிரதோஷம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு ஏற்ற காலம். செவ்வாயின் உக்ர ரூபத்தை கொண்ட ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு இந்த வேளையில் பானக நிவேதனம் செய்தால் நமது கஷ்டங்கள் தீரும். கடன் விரைவில் அடையும். ருத்ரமூர்த்தியும் நரசிம்மரும் சேர்ந்த உருவமான ஸ்ரீ சரபேஸ்வர மூர்த்தியை இந்த பிரதோஷ காலத்தில், முக்கியமாக ரிண விமோச்சன பிரதோஷ காலத்தில் வழிபட கஷ்டங்கள் காணாமல் போகும். அதனால் இன்றைய தினம் சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரையும் அங்காரகனையும் ஸ்ரீ சரபேஸ்வர மூர்த்தியையும் முருகப்பெருமானையும் வழிபட அனைத்து கஷ்டங்களும் நிவர்த்தியாகும். நம் மனத்துயரெல்லாம் விலகும். மனிதனுக்கு வரும் ரிணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் என்பதால் நோய் மற்றும் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். செவ்வாயால் வரும் கெடுபலன் நீங்கும். பித்ரு தோஷம் நீங்கும். இந்த நன்னாளில் நாம் வசிஷ்டரால் இயற்றப்பட்ட தாரித்ய துக்க தஹன சிவ ஸ்தோத்திரம் சொல்லலாம். இந்த ஸ்தோத்திரம் எல்லா விதமான நோய்களையும் போக்கக்கூடியது, அனைத்து விதமான செல்வங்களையும் விரைவில் அளிக்கக்கூடியது, வம்ச விருத்தியை தரக்கூடியது. அங்காரகனுக்குரிய ரிண விமோச்சன அங்காரக ஸ்தோத்திரம் சொல்லலாம். இது அனைத்து கடன்களையும் தீராத நிதி சுமையையும் தீர்த்து மன அமைதியையும் வாழ்வில் மகிழ்ச்சியையும் தரும் சக்தி வாய்ந்ததொரு ஸ்தோத்திரம். நரசிம்மரை பிரார்த்தித்து ரிண விமோச்சன நரசிம்ம ஸ்தோத்திரம் சொல்ல தேவகடன், மனுஷ கடன், பித்ருக்கடன் என அனைத்து கடன்களும் தீரும். ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். தாரித்ய தகன சிவ ஸ்தோத்திரம். விஸ்வேஸ்வராய நரகார்ணவதாரணாய கர்ணாமிருதாய சசிசேகரதாரணாய கற்பூர காந்தி தவளாய ஜட்டாதராய தாரித்ய துக்க தகனாய நம சிவாய கௌரி பிரியாய ரஜனீஷ கலாதராய காலாந்தகாய புஜகாதிப கங்கனாய கங்காதராய கஜராஜ விமர்தனாய தாரித்ய துக்க தஹனாய நம சிவாய பக்தி பிரியாய பவரோக பயாபஹாய உக்ராய துர்க பவசாகர தாரணாய ஜோதிர்மயாய குணநாம சுன்ருத்யகாய தாரித்ய துக்க தஹனாய நம சிவாய சர்மம்பராய பவபஸ்ம விலேபனாய பாலேக்ஷணாய மணிகுண்டல மண்டிதாய மஞ்சீரபாதயுகளாய ஜட்டாதராய தாரித்ய துக்க தஹனாய நம சிவாய பஞ்சானனாய பணிராஜ விபூஷணாய ஹேமாம்சுகாய புவனத்ரய மண்டிதாய ஆனந்த பூமி வரதாய தமோமயாய தாரித்ய துக்க தஹனாய நம சிவாய பானுப்ரியாய பவசாகர தாரணாய காலாந்தகாய கமலாசன பூஜிதாய நேத்ரத்ரயாய சுபலக்ஷண லக்ஷிதாய தாரித்ய துக்க தஹனாய நம சிவாய ராமப்ரியாய ரகுநாத வரப்பிரதாய நாகப்ரியாய நரகார்ணவதாரணாய புண்ணியேஷு புண்ணியபரிதாய சுரார்ச்சிதாய
दारिद्र्यदुःखदहनाय नमः शिवाय। मुक्तेश्वराय फलदाय गणेश्वराय। गीतप्रियाय वृषभेश्वरवाहनाय। मातङ्गचर्मवसनाय महेश्वराय। दारिद्र्यदुःखदहनाय नमः शिवाय। वसिष्ठेन कृतं स्तोत्रं सर्वरोगनिवारणं सर्वसम्पत्करं शीघ्रं पुत्रपौत्रादिवर्धनं त्रिसन्ध्यं यः पठेन्नित्यं स हि स्वर्गमवाप्नुयात् इति श्रीवसिष्ठविरचितं दारिद्र्यदहनशिवस्तोत्रं सम्पूर्णम्। ऋणविमोचन अङ्गारकस्तोत्रम्। स्कन्द उवाच ऋणग्रस्तनराणां तु ऋणमुक्तिः कथं भवेत्। ब्रह्मोवाच वक्ष्येऽहं सर्वलोकानां हितार्थं हितकामदम्। अस्य श्री अङ्गारकस्तोत्रमहामन्त्रस्य गौतमऋषिः अनुष्टुप् छन्दः। अङ्गारको देवता मम ऋणविमोचनार्थे जपे विनियोगः। ध्यानं रक्तमाल्याम्बरधरः शूलशक्तिगदाधरः। चतुर्भुजो मेषगतो वरदश्च धरासुतः। मङ्गलो भूमिपुत्रश्च ऋणहर्ता धनप्रदः। स्थिरासनो महाकायो सर्वकामफलप्रदः। लोहितो लोहिताक्षश्च सामगानां कृपाकरः। धरात्मजः कुजो भौमो भूमिजो भूमिनन्दनः। अङ्गारको यमश्चैव सर्वरोगापहारकः। सृष्टेः कर्ता च हर्ता च सर्वदेवैश्च पूजितः। एतानि कुजनामानि नित्यं यः प्रयतः पठेत् ऋणं न जायते तस्य धनं प्राप्नोत्यसंशयः। अङ्गारकमहीपुत्र भगवन् भक्तवत्सलः। नमोऽस्तु ते ममाशेष ऋणमाशु विनाशय। रक्तगन्धैश्च पुष्पैश्च धूपदीपैर्गुडोदकैः मङ्गलं पूजयित्वा तु मङ्गलाहनि सर्वथा। एकविंशतिनामानि पठित्वा तु तदन्तिके ऋणरेखाः प्रकर्तव्याः अङ्गारेण तदग्रतः। ताश्च प्रमार्जयेत् पश्चात् वामपादेन संस्पृशत्। अङ्गारकमहीपुत्र भगवन् भक्तवत्सल नमोऽस्तु ते ममाशेष ऋणमाशु विमोचय। एवं कृतेन सन्देहो ऋणं हित्वा धनी भवेत्। महतीं श्रियमाप्नोति ह्यपरो धनदो यथा। अङ्गारकमहीपुत्र भगवन् भक्तवत्सल नमोऽस्तु ते ममाशेष ऋणमाशु विमोचय। भूमिपुत्र महातेजः स्वेदोद्भवपिनाकिनः ऋणात्तस्त्वां प्रपन्नोऽस्मि गृहाणार्घ्यं नमोऽस्तु ते। इति श्रीऋणमोचक अङ्गारकस्तोत्रं सम्पूर्णम्। श्री ऋणविमोचन नृसिंहस्तोत्रम्। ध्यानं वागीशायस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित्तं नृसिंहमहं भजे। देवताकार्यसिद्ध्यर्थं सभास्तम्भसमुद्भवं श्रीनरसिंहं महावीरं नमामि ऋणमुक्तये। लक्ष्म्यालिङ्गितवामाङ्कं भक्तानां वरदायकं श्रीनरसिंहं महावीरं नमामि ऋणमुक्तये। आन्त्रमालाधरं शङ्खचक्राब्जायुधधारिणं श्रीनरसिंहं महावीरं नमामि ऋणमुक्तये। स्मरणात् सर्वपापघ्नं कद्रुजविषनाशनं श्रीनरसिंहं महावीरं नमामि ऋणमुक्तये।
ऋणमुक्तये सिंहनादेन महता दिग्विदिग्भयनाशनं श्रीनरसिंहं महावीरं नमामि ऋणमुक्तये प्रह्लादवरदश्रीशं दैत्येश्वरविदारणं श्रीनरसिंहं महावीरं नमामि ऋणमुक्तये क्रूरग्रहैः पीडितानां भक्तानामभयप्रदं श्रीनरसिंहं महावीरं नमामि ऋणमुक्तये वेदवेदान्तयज्ञेशं ब्रह्मरुद्रादिवन्दितं श्रीनरसिंहं महावीरं नमामि ऋणमुक्तये इत्थं यः पठते नित्यं ऋणमोचनसिद्धये अनृणो जायते शीघ्रं धनं विपुलमाप्नुयात् सर्वसिद्धिप्रदं नृणां सर्वैश्वर्यप्रदायकं तस्मात् सर्वप्रयत्नेन पठे स्तोत्रमिदं सदा इति श्रीनरसिंहपुराणे ऋणमोचन श्रीनरसिंहस्तोत्रं सम्पूर्णं। श्रीशरभाष्टकम्। श्रीशिव उवाच शृणु देवि महागुह्यं परं पुण्यविवर्धनं शरभेशाष्टकं मन्त्रं वक्ष्यामि तव तत्त्वतः ऋषिन्यासादिकं यत्तत् सर्वपूर्ववदाचरेत् ध्यानभेदं विशेषेण वक्ष्याम्यहमतः शिवे ध्यानं ज्वलनकुटिलकेशं सूर्यचन्द्राग्निनेत्रं निशिततरणकाग्रोद्धूतहेमाबदेहं शरभमतमुनीन्द्रैः सेव्यमानं सिताङ्गं प्रणतभयविनाशं भावयेत्पक्षिराजम् देवादिदेवाय जगन्मयाय शिवाय नाळीकनिबाणनाय शर्वाय भीमाय शराधिपाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय हराय भीमाय हरिप्रियाय भवाय शान्ताय परात्पराय मृडाय रुद्राय विलोचनाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय हराय भीमाय हरिप्रियाय भवाय शान्ताय परात्पराय मृडाय रुद्राय विलोचनाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय शीतांशुचूडाय दिगम्बराय सृष्टिस्थितिध्वंसनकारणाय जटाकलापाय जितेन्द्रियाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय कलङ्ककण्ठाय भवान्तकाय कपालशूलात्तकराम्बुजाय भुजङ्गभूषाय पुरान्तकाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय शमादिषट्काय यमान्तकाय यमादियोगाष्टकसिद्धिदाय उमादिनाथाय पुरातनाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय गृणादिपाशाष्टकवर्जिताय किलीकृतास्मत्पतिपूर्वगाय गुणादिहीनाय गुणत्रयाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय कालाय वेदामृतकन्दलाय कल्याणकौतूहलकारणाय स्थूलाय सूक्ष्माय स्वरूपगाय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय पञ्चाननायानिलभास्कराय पञ्चाशदर्नाद्यपराक्षयाय पञ्चाक्षरेशाय जगद्दिताय नमोऽस्तु तुभ्यं शरभेश्वराय इति श्रीशरभेशाष्टकं सम्पूर्णं। ஸ்ரீகுருப்யோ நமஹ. ரிணம் என்றால் கடன். கும்பகோணம் அருகில் திருச்சரை ஷார பரமேஸ்வரர் கடன் நிவர்த்தி செய்பவர் என்பதால் கடன் நிவர்த்தீசர் என்று அழைக்கப்படுகிறார். நம் வாழ்க்கையில் உள்ள பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கடன் பிரச்சனைகளையும் இப்பிறவி கடனையும் தீர்த்து அருளக்கூடியவர் சார பரமேஸ்வரர். பூர்வ ஜென்ம கடன்களிலிருந்து விடுபட வேண்டி மார்க்கண்டேயர் இந்த தலத்திற்கு வந்து சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாகவும் அவரது பக்தியில் மகிழ்ந்த ஈஸ்வரன் அவருக்கு காட்சி கொடுத்து பிறவி கடன்களிலிருந்து அவரை விடுவித்து மோட்சம் கொடுத்தார். அதனால் இத்தல மூலவர் சுயம்புலிங்கமாக தோன்றியவர் ரிண விமோச்சன லிங்கேஸ்வரராக பக்தர்களின் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பவராக கடன் நிவர்த்தீசர் என்று அழைக்கப்படுகிறார். பக்தர்களின் வாழ்வில் ஏற்படும் துயர்களை போக்கி அவர்களின் வாழ்க்கையை சரியான வழியில் இட்டு செல்வதால் இந்த தல இறைவன் செந்நெறியப்பர் என்றும் அழைக்கப்படுகிறார். தீராத கடன் பிரச்சனையில் சிக்கியிருப்போர் இத்தல இறைவனுக்கு 11 திங்கட்கிழமை அர்ச்சனை செய்து 11வது திங்கட்கிழமை
திங்கட்கிழமை அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபட்டால் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுறது. மனுஷ கடன், தெய்வ கடன், பித்ரு கடன், தேவ கடன் என எந்த கடன் தொல்லைகளும் நீங்கி நிம்மதியுடன் வாழ சார பரமேஸ்வரரை பிரார்த்தித்து சொல்ல வேண்டிய திருஞான சம்பந்தர் அருளிய கடன் நிவர்த்தி பதிகம் சொல்லலாம். திருச்சரை கடன் நிவர்த்தி பதிகம். முரியுறு நிறமல்கு முகிழ்முளை மலைமகள் வெறுவமுன் வெறியுறு மதகரி அதழ்பட உரி செய்த விரலினர் நரியுறும் இதழியின் மலரோடு நதிமதி நகுதலை செரியுறு சடைமுடி அடிகள்தம் வளநகர் சேரையே. புனமுடை நறுமலர் பலகொடு தொழுவதோர் புரிவினர் மணமுடை அடியவர் படுதுயர் களைவதோர் வாய்மையர் இனமுடை மணியினோடு அரசு இலை ஒளிபெற மிளிர்வதோர் சினமுதிர் விடையுடை அடிகள்தம் வளநகர் சேரையே. புரிதரு சடையினர் புளியதள அறையினர் பொடி புல்கும் எரிதரும் உருவினர் இடபமது ஏறுவர் ஈடுபுலா வரிதரு வளையினர் அவரவர் மகிழ்தர மனைதொரும் திரிதரு சரிதையர் உரைதரு வளநகர் சேரையே. துடிபடும் இடையுடை மடவரல் உடனொரு பாகமா இடிபடு குரலுடை விடையினர் படமுடை அரவினர் பொடிபடும் உருவினர் புலியுரி பொலிதரும் அறையினர் செடிபடு சடைமுடி அடிகள்தம் வளநகர் சேரையே. அந்தரம் உழிதரு திரிபுரம் ஒரு நொடி அளவினில் மந்தர வரிசிலை அதனிடை அரவு அறிவாளியா வெந்தழி தரவைத விடலையர் விடமணி மிடறினர் செந்தழல் நிறமுடை அடிகள்தம் வளநகர் சேரையே. மத்தரம் உருதிரல் மறவர்தம் வடிவுகொடு உருவுடை பத்தொரு பெயருடை விசையனை அசைவுசை பரிசினால் அத்திரம் அருளும் நம் அடிகளது அணிகிளர் மணியணி சித்திர வளநகர் செறிபொழில் தழுவிய சேரையே. பாடினர் அருமறை முறைமுறை பொருளென அருநடம் ஆடினர் உலகிடை அலர்கொடும் அடியவர் துதிசெய்ய வாடின படுதலை இடுபலி அதுகொடு மகிழ்தரும் சேடர்தம் வளநகர் செறிபொழில் தழுவிய சேரையே. கட்டுர மதுகொடு கையிலைனன் மலைநலி கரமுடை நெட்டுரன் உடலோடு நெடுமுடி ஒருபதும் நெறி செய்தார் மட்டுர மலரடி அடியவர் தொழுதழ அருள் செய்யும் சிட்டர்தம் வளநகர் செறிபொழில் தழுவிய சேரையே. பன்றியர் பறவையர் பரிசுடை வடிவோடு படர்தர அன்றிய அவரவர் அடியோடு முடியவை அருகிலார் நின்றிரு புடைபட நெடுவெறி நடுவேவோர் நிகழ்தர சென்றுயர் வெளிப்பட அருளிய அவர் நகர் சேரையே. துகடுரு விரிதுகில் உடையவர் அமனெனும் வடிவினர் விகடமது ஒரு சிறுமொழி அவை நலமில வினவிடல் முகிழ்தரும் இளமதி அறவோடும் அழகுற முதுநதி திகழ்தரு சடைமுடி அடிகள்தம் வளநகர் சேரையே. திருஞான சம்பந்த பெருமான் உள்ள முருகி பாடியுள்ள இந்த பதிகங்களை மனமுருகி பாடினால் இல்லறத்தின் பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். உத்தியோகம் நிலைக்கப்பெறும், வழக்கின் மூலமாக வரவேண்டிய சொத்து இத்தியாதிகள் வந்து சேரும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ரிண விமோச்சன பிரதோஷ தினத்தில் அனைவரும் தவறாமல் இந்த அனைத்து சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரங்களையும் ஒரு முறையாவது பாராயணம் செய்து கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி வாழ்வில் சந்தோஷத்தை பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.